அறிவோம் ஆரோக்கியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் பெண்கள் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். பிசிஓஎஸ்னால பாதிக்கப்பட்ட பெண்கள் காலையில் இந்த தவறுகள் எல்லாம் பண்ணுறாங்க. என்னென்னா 8 மணிக்கு அவங்க கிளம்பணும் அப்படின்னா 7:30க்கு தான் எழுந்திருக்காங்க. ரொம்ப பதட்டமாக காலை நேரத்தை அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த நாள் முழுவதுமே பதட்டமாக இருக்குது. நைட்டில் தூக்கமும் அவங்களுக்கு சரியாக வர்றதில்லை. இதனால் அவங்க உடம்புல நிறைய பிரச்சனைகள் உருவாகுது. இன்னொரு விஷயம், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டே கரெக்டாக சாப்பிட்றதில்ல. ஏன்னா லேட்டாக எழுந்திருக்கிறதுனால அவங்க மோஷன் போகிறதில்ல, இல்லை ப்ராப்பராக அவங்கள கிளென்ஸ் பண்ணிக்க முடியல. இதனால் பசியும் சரியாக இல்லை. இதனால் அவங்க ப்ராப்பராக பிரேக்ஃபாஸ்ட்டும் எடுக்காமல் போயிடுறாங்க. காலை வேளைகள்லேயே உணவு ரொம்ப கம்மியாக இருக்கும்போது உங்கள் பாடியில் மெட்டபாலிசம் ரொம்ப ஸ்லோவாகிடுது. ஸோ இதனால் நீங்கள் கொஞ்சம் உணவு சாப்பிட்டாலும் அது உங்கள் உடம்புக்கு எனர்ஜியாக மாறாமல் ஃபேட்டாக தான் போய் ஸ்டோர் ஆகுது. ஸோ இந்த மாதிரி காலை வேளைகளில் நம்ம பண்ணக்கூடிய தவறுகள், இதனால தான் நிறைய பேருக்கு இந்த பிசிஓஎஸ் சிம்டம்ஸ் வார்சன் ஆகுது. என்னெல்லாம் பண்ணும்? நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள். காலையில் கரெக்டாக ஒரே நேரங்களில் எந்திரிக்க முடியுமான்னு பாருங்கள். முடிஞ்ச மட்டும் பிரம்ம முகூர்த்தம் மார்னிங் 4 to 6க்குள்ளே எந்திரிக்க முடியுமாங்கிறத பாருங்கள். ஸோ கன்சிஸ்டண்ட்டாக ஒரே மாதிரி இந்த டைமில் நம்ம எந்திரிக்கும் பொழுது நம்ம பாடியோட பயாலஜிக்கல் கிளாக், அதாவது உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய உயிரியல் கடிகாரம் கரெக்டான அளவில் செயல்படும். ஸோ இந்த உயிரியல் கடிகாரம் தான் நம்ம உடம்புல ஹார்மோன்ஸ் எந்த டைமில் சுரக்கணும், பீரியட்ஸ் எந்த டைமில் வரணும், இது எல்லாத்தையுமே இது ஒரு முக்கியமான பங்களிப்பை கொடுக்கும். ஸோ அதனால் நீங்கள் வீக் டேஸ்லலாம் நான் காலைல 6 மணிக்கு எழுந்திருக்கிறேன், வீக்கெண்ட்ஸில் 8 மணி 10 மணி 12 மணி இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நிறைய பேருக்கு இருக்கும். அதுக்கப்புறமா அந்த வீக்கெண்ட் முடிஞ்ச பிறகு திருப்பியும் மார்னிங் டைமில் எழுந்திருக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும். மார்னிங் எழுந்திரிக்கும் போது ஐயோ விடிஞ்சிருச்சா அப்படின்னு எழுந்திரிப்பாங்க. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு எல்லா நாளுமே ஒரே டைமில் எழுந்திருக்க முடியுமான்னு பாருங்கள். முடிஞ்ச மட்டும் மார்னிங் அந்த 5 இல்லைன்னா 4:30 6 எழுந்திருக்க முடியுமான்னு பாருங்கள். ஸோ 2வது விஷயம், மார்னிங் எழுந்த உடனே ஃபோன் பார்க்குறது, சோஷியல் மீடியா பார்க்குறது, வாட்ஸ்அப்பில் ஏதாவது மெசேஜ் வந்திருக்குமான்னு பார்க்குறது, இந்த விஷயத்தை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுங்கள். மார்னிங் எழுந்ததுலேருந்து ஒரு மணி நேரத்துக்கு உங்கள் ஃபோனை நீங்கள் கண்டிப்பாக தொடாதீங்க. ஏன்னா நாள் நீங்கள் ஏதோ ஒரு பிரச்சனையோடு தூங்க போயிருப்பீங்க. அது அந்த ஃபோன் தான் உங்களுக்கு முக்கியமான அந்த விஷயத்தை சொல்லியிருக்கோம். ஸோ நீங்கள் ஸ்கூலில் நடந்த விஷயமோ ஆஃபீஸில் நடந்த விஷயமோ அது உங்கள் மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ மார்னிங் எழுந்த உடனே அந்த விஷயத்தை நீங்கள் பார்க்கும்பொழுது எகெயின் நைட் எப்படி நீங்கள் ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தூங்க போனீங்களோ அதே மாதிரியான மனநிலையுடைய அந்த நாளை தொடங்குவீங்க. 2வது, சோஷியல் மீடியா பார்க்கும்போது உங்களுக்கு டைம் போகிறதே தெரியாது. கன்சிஸ்டண்ட்டாக அதை நீங்கள் பார்த்துட்டே இருப்பீங்க. மார்னிங் டைம்லேயே ரீல்ஸோ இல்லை நீங்கள் ஷார்ட்ஸோ பார்க்கும்போது உங்கள் பாடியில் டோப்பமைன் ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் அந்த நாளில் செய்ய வேண்டிய வேலைகள் உங்களுக்கு ரொம்ப போர் அடிக்கும். பெரும்பாலும் வேலைகளை தள்ளி போடக்கூடிய ஒரு வழக்கம் உங்களுக்கு உருவாயிடும். அதனால் காலையில் எழுந்த உடனே அந்த 1 மணி நேரத்துக்குள்ளே ஃபோன் பார்க்குறத அவாய்ட் பண்ணுங்கள். 3வது விஷயம், காலையில் எழுந்து நீங்கள் மோஷன் யூரினெல்லாம் போயிட்டு காலை கடன்கள்லாம் முடிச்சுட்டு யோக பயிற்சியை ஒரு 20 நிமிஷம் ஃபாலோ பண்ணுறது நல்லது. இல்லைன்னா சுவாச பயிற்சிகளோட தியான பயிற்சியும் சேர்த்து ஃபாலோ பண்ணுறது நல்லது. இது மார்னிங் டைம்லேயே உங்களுடைய பாடியில் ஸ்ட்ரெஸ்ஸை பேலன்ஸ்டாக கொண்டு வரதுக்கான ஒரு மனநிலையை உங்களுக்கு உருவாக்கும். உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட்லேயே உங்கள் மைண்டுக்கு ஒரு அமைதியான ஒரு நிலையை உருவாக்குறதுக்கான ஒரு தூண்டுதல் மார்னிங் டைம்லேயே உங்களுக்கு கிடைக்கும். மெயினாக ப்ரீத்திங் எக்ஸசைஸ். அந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸில் இன்ஹேல் பண்ணிவிட்டு எக்ஸேல் கொஞ்சம் மெதுவாக பண்ணுறது, இந்த ஒரு விஷயத்தை ஒரு 20 நிமிஷம் நீங்கள் சுவாச பயிற்சிகள் அது கூட யோக பயிற்சிகள் முடிஞ்ச தியான பயிற்சிகளையும் சேர்த்தே பண்ணுறது நல்லது. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்கள் பாடியோட அந்த ஸ்ட்ரெஸ் மெக்கானிசம் அந்த டே ப்ராப்பராக உங்களுக்கு போக ஆரம்பிக்கும். 4வதாக, மார்னிங் ஒரு 10 to 20 மினிட்ஸ் ஆகுது சன்லைட்டில் இருக்க முடியுமான்னு பாருங்கள். இன்றைக்கி நிறைய பேருக்கு வைட்டமின் டி குறைபாடு தான் ஹார்மோன் பிரச்சனையில் ஆரம்பித்து கேன்சர் வரைக்கும் முக்கியமான காரணமாக இருக்குது. சன்லைட்டில் ஃப்ரீயாக கிடைக்கக்கூடிய இந்த வைட்டமின் டி, அதுவும் மெயினாக மார்னிங் டைமில் அந்த சன்லைட் உங்கள் உடம்புக்குள்ளே போகும்போது அது நம்ம பாடியில் மைட்டோகாண்ட்ரியாவை ஆக்டிவேட் பண்ணி உடம்புக்கு தேவையான எனர்ஜியை கொடுக்கும். அந்த டேயே ரொம்ப ஆக்டிவாக உங்களுக்கு இருக்கும். நைட்டில் சீக்கிரமாக தூக்கம் வரணும் அப்படின்னா மார்னிங்கில் கண்டிப்பாக சன்லைட்டில் எக்ஸ்போஷர் ஆக வேண்டியது அவசியம். ஸோ 4வதாக இந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். 5வதாக, மார்னிங் டீ காஃபி குடிக்கிறதுக்கு பதிலாக
நீங்கள் ஊற வச்ச வெந்தயம் வந்து எடுத்துக்கலாம். இல்லை கொத்தமல்லி, சீரகம், வெந்தயம் இதை நைட்டில் ஊற வச்சு காலையில் அதை ஒரு டீ மாதிரி வந்து எடுத்துக்கலாம். இல்லைன்னா லவங்கப்பட்டை, ஏலக்காய் சேர்ந்த டீ எடுத்துக்கலாம். பால், சர்க்கரை கலக்காமல். இல்லைன்னா செம்பருத்தி டீ, நெல்லிக்காய் டீ, சுக்குமல்லி காஃபி இந்த மாதிரி ஏதாவது எடுத்துக்கோங்க. காஃபி, டீ காலையில் எழுந்த உடனே நீங்கள் குடிக்கும்போது உங்களுடைய செரிமான சக்தி குறைய ஆரம்பிக்கும். ஸோ அதனால் நீங்கள் நிறைய ஜங்க் ஃபுட் வந்து சாப்பிட ஆரம்பிப்பீங்க. இன்னொரு விஷயம், காலையிலே காஃபி குடிக்கும்போது அதில் இருக்கக்கூடிய அசிட்டைல் கோலின் வந்து உங்களுடைய பாடியில் எனர்ஜியை வந்து ரைஸ் பண்ணும். நீங்கள் நல்லா வந்து வேலை செய்வீங்க. அடுத்து ஒரு 1 மணி நேரம் 2 மணிக்கு அப்புறம் திரும்பி குறைஞ்சிடும். திருப்பியும் ஒரு காஃபி குடிப்பீங்க. இது வந்து ஒரு முடிவில்லாத ஒரு தொடர்ச்சியான சங்கிலி விஷயமா வந்து போகும். ஸோ இதை நீங்கள் அவாய்ட் பண்ணுறதுக்கு நான் சொன்ன மாதிரி சர்க்கரை, பால் கலக்காத இந்த லவங்கப்பட்டை, ஏலக்காய் டீயோ இல்லை நான் சொன்ன இந்த டீ வகைகளில் ஏதோ ஒன்று உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். 6வதா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப முக்கியம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நல்லா ஹெவியாக ஒரு பொங்கல் இல்லை வந்து பூரி இந்த மாதிரி எடுத்துக்கிறத விட ஃபஸ்ட்டு ப்ரோட்டீன் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களும் நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள், 1 கப் வேக வச்ச காய்கறியை ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. அது கூட 2 வேக வச்ச முட்டை இல்லைன்னா 1 கப் அளவுக்கு வேக வச்ச பயறு வகைகள், பச்சை பயிரோ கொண்டக்கடலை ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ப்ரோட்டீனும் ஃபைபரும் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சாப்பிட வேண்டிய இட்லியோ இல்லை பொங்கலோ அதனோட அளவை நீங்கள் கம்மியாக எடுத்துக்கலாம். முடிஞ்ச மட்டும் இது சிறுதானிய வகைகளில் இருந்துச்சுன்னா இன்னுமே வந்து சிறப்பு. ஸோ இந்த மாதிரி உங்கள் பிரேக்ஃபாஸ்ட் நீங்கள் எடுத்துகிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறமா ஒரு 10 நிமிஷம் வந்து நடக்க முடியுமான்னு பாருங்கள். ஸோ இதெல்லாம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சாலிடாக 2 ஹவர்ஸ் வந்து மார்னிங் வந்து தேவைப்படும். ஸோ அப்போ நீங்கள் ஏர்லியராக எழுந்திரிச்சு உங்கள் நாளை இந்த மாதிரி நீங்கள் தொடங்குனீங்க அப்படின்னாலே உங்களுடைய ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்து 90% வரைக்கும் சரியாயிடும். இன்னும் சொல்லப்போனால் மார்னிங்கில் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்கும் போது உங்களோட பாடியில் பிராணசக்தி இன்னும் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். இன்னும் அதற்கு நிறைய சயின்டிஃபிக்கல் எவிடன்ஸும் வந்து இருக்குது. சித்த மருத்துவத்துலேயும் நிறைய அதுக்கு வந்து எவிடன்ஸ் இருக்குது. மார்னிங் டைமில் நீங்கள் எழுந்திருக்கும் போது உங்களுடைய நரம்புகள் வந்து புதுப்பிக்கப்படும். இன்னும் சொல்லப்போனால் உங்களுடைய ஹார்மோன் பேலன்ஸ் எல்லாமே நார்மலாக வந்து வர ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி தான் சித்தர்களுடைய கூற்று இருக்குது. ஸோ இந்த மார்னிங் ரொட்டீனை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதன் மூலமாகவே உங்களுடைய ஹார்மோனல் இம்பேலன்ஸை நீங்கள் சரி செஞ்சுக்கலாம். ஸோ இன்றைக்கி பிசிஓஎஸ், தைராய்டு, ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால் பாதிக்கப்பட்ட நபர்கள் மார்னிங்கில் என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற 6 முக்கியமான விதிகளை வந்து நம்ம பார்த்தோம். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். யாருக்கெல்லாம் இந்த விஷயம் தேவைப்படுமோ அவங்களுக்கும் இதை சொல்லுங்கள். ஸோ ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு வெறும் மருந்துகளை மட்டும் சாப்பிட்டு காலையில் 8 மணி வரைக்கும் தூங்கிட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு தெரிஞ்ச நபர்களுக்கும் இந்த விஷயத்த சொல்லுங்கள். இதே போன்று ஒரு அற்புதமான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.